ஸ்கூல்ல விட்டு நான் சொல்றேன்டா. ஸ்கூல்ல விட்டு வந்ததும் போன் எடுத்து கேம் விளையாடுறான். கேம் விளையாடி நைட்டு 8 மணி ஆச்சுன்னா டிவி பார்க்கறான். டிவி பார்த்துட்டே சாப்பிடுறான். திருப்பியும் போன் எடுத்து பப்ஜியோ விளையாட ஆரம்பிச்சிட்டான்னா நைட்டு 11 மணி 12 மணி ஆயிடும். நான் சொன்னா கேட்கவே மாட்டேங்கிறான். ஒரே பையனை செல்ல கொடுத்து வளர்த்து இருக்கிறான். ஸ்கூல்லையும் அவனை பத்தி அவங்க மிஸ் படிக்க மாட்டான்னு கம்ப்ளைண்ட் பண்றாங்க. ஆமா, இதே பழமாத. சரிடா, நான் ஸ்கூலுக்கு கிளம்புறேன்டா. இன்னும் நானும் வரேன். சரிடா. காலையில யாரா பச்சை தண்ணியில குளிப்பா? ஒரு நிமிஷம் இரு வரேன். எங்க வச்சேன்? பாடி ஸ்ப்ரேடா. இருக்கு. அது ரூம் ஸ்ப்ரேடா. பரவாயில்லடா. பாடி ஸ்ப்ரேனா என்ன? ரூம் ஸ்ப்ரே இருக்குல. இந்த ரூம் ஸ்ப்ரே ஒரு ரூமே அடிக்குது. என் பாடிய மணக்காதடா. இல்லவே முடியாது. ஸ்கூலுக்கு போலாம். டேய் காலைல ஃபர்ஸ்ட் வரணும்டா. ஃபர்ஸ்ட் அவர் மேக்ஸ்டா. ஏய் மேக்ஸ் சார் அரு இருப்பாருடா. செகண்ட் அவர் வரணும்டா. செகண்ட் அவர் இங்கிலீஷ் கிராமர்டா. அளவு புரியாது, கையே புரியாது. பைத்தியம் பிடிச்ச மாதிரி உட்காந்துருக்கடா. ஏய் மேக்ஸ் சார் வரடா. மேக்ஸ் சார் வரடா. நீங்க சொல்லி நான் கொடுத்துறேன் சார். சரி சார். ஏத்துடா. யாரா அவரே? சட்டு போட்டாரு சொன்னா சார். இந்த மாதிரி பண்ணக்கூடாது. அன்னைக்கு ஹோம்வொர்க் அன்னைக்கு படிச்சு முடிச்சிருக்கணும். அன்னைக்கு பாடத்தை படிச்சு முடிச்சு வந்திருக்கணும். படிக்கிறதுக்காக அப்துல் கலாம் ஐயா பத்தி நான் சொல்ல போறேன். அவரு வந்து சாதாரண குடும்பத்துல பிறந்தவரு. அவருக்கு தன் குடும்ப சூழ்நிலத்தை புரிஞ்சு நல்லா ஆரம்பிச்சாரு. அவரு ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் படிப்பாரு. அட்லீஸ்ட் அது இல்லைன்னா கூட
வரப்பா